முளைக்க ஆரம்பிச்சுட்டு இந்த காளானை வந்து பறிக்க போகிறோம். தேவையான என்ன தெரியுமா? அடுப்பு தான் முக்கியமான தேவை. அந்த அடுப்பை தான் ரெடி பண்ணுறோம். அடுப்பு கோணம் நினைச்சாலே நாக்குல எச்சி ஊறுது காய்ஸ். சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. நாங்கள் கடுப்புட்டோம். கடுப்புட்டுற சவுண்டு கேட்குதா? கன்னியாகுமரி இருந்தாலே கருவேப்பிலை தான் ஃபேமஸ். வேற காய்ச்சி தான் காலம் சொன்னால் நிறைய பேர் தெரியாது. கன்னியாகுமரி ஸ்லாங்கில் இது என்ன தெரியுமா? கும்மு கும்மு போட்டுக்கிட்டே இருப்பேன் காய்ஸ். காய்ஸ் மிளகா பொடி போட்டுக்கலாம். இதான் மட்டன் பொடி தேவைக்கு ஏற்ப போடுங்க காய்ஸ். இப்படி தான் கிண்டிடுறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மட்டும் மூடி வைப்போம். மூடி வச்சா நல்லா வாழையில இருந்து சாப்பிட்டு பார்த்துருப்பேன். நாங்கள் இன்னைக்கு புதுசாக இருக்கிறது சொல்லி தள்ளிக்கல்லில் சாப்பிட்றோம் காய். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்படி வந்து நண்பர்களோட சேர்ந்து நம்ம சமைக்கிறது கோடியில் கொடுத்தாலும் இப்படி ஒரு சந்தோஷமான இந்த சூழ்நிலையும் கிடைக்காது. எங்க ருசியே வேறங்க. இலையும் விட்டு வைக்க மனசு இல்லை. ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் குட்டி பிளாக்கி. நான் ஏற்கனவே காளான் வீடியோ போட்டிருந்தேன். எல்லாரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். காளான் வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கு மறுபடியும் என் நண்பர் வீட்டுக்கு நான் மறுபடியும் வந்திருந்தேன். வந்த உடனே இங்கே பாருங்க காளான் வந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சுட்டு. இங்கே பாருங்க காய்ஸ், சூப்பராக அருமையாக முளைச்சிருக்கு. அழகாக அடிப்பொழியாக முளைச்சிருக்கு. பாருங்க எப்படி முளைச்ச கணக்கு எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. உடனே என் ஃப்ரெண்டு கேட்டேன், இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் போடுவோமா, இது சமையல் போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது சரி மக்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவனும் ஓகே சொல்லிட்டான். அதனால இது நாங்கள் சமைக்க தான் போகிறோம். கைஸ் நம்ம இப்போ இந்த காளானை வந்து பறிக்க போகிறோம். இதை எப்படி பறிக்கணும்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படி திருக்கி எடுக்கணும். அவ்வளோதான். பாருங்க கைஸ் அடிபொலி. இந்த பாருங்க கைஸ் அடிபொலியாக இருக்கு. பாருங்க எப்படி அருமையாக இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குங்க கைஸ். நாங்கள் இதை சமைக்க போகிறோம். வாங்க கைஸ். இந்த பிக்கிறத இல்லையா பாருங்கள் நண்பர்களே, நாங்கள் சமையல் பண்ண முடியாது. இதை க்ளீன் பண்ணுறோம். இப்படி அழகாக க்ளீன் பண்ணணும். பாருங்கள் மூளை தனியாக வந்துடுவேன். மூளை டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான ஒன்று தேவையான என்ன தெரியுமா? அடுப்பு தான் முக்கியமான தேவை. அந்த அடுப்பை தான் ரெடி பண்ணுறோம். பாருங்கள் நண்பர்கள் சேர்ந்து ரெடி பண்ணலாம். வாங்க சேர்ந்து ரெடி பண்ணலாம். பாருங்க கந்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். வாங்க அடுப்பு கோணம் இல்லை இது கொள்ளாமா பாத்திரம் இருக்குமா? அடா இல்லையா? அடுப்பு ரெடி பண்ணி வச்சு கைஸ். கைஸ் விட அழகாக கட் பண்ணணும். கை வச்சு இது பண்ணிக்கலாம். பாருங்க கைஸ், எனக்கு பார்த்த உடனே இந்த மனமே என்ன வந்து அப்படியே இருக்குது என்ன. பாருங்க கைஸ், இப்போ இதுவே இப்படி மணக்குன்னா சமையல் பண்ண போகிறது எப்படி ருசியாக இருக்கும். நினைச்சாலே நாக்கில் எச்சி ஊறுது கைஸ். பாருங்க கைஸ், இப்படிதான் அழகாக சிறிதாட்டு பிச்சு போடணும் கைஸ். பாருங்க கைஸ். கைஸ் இங்கே பாருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. நாங்கள் பாருங்க அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். பாருங்க கைஸ், இனி நாங்கள் சமைக்க தான் போகிறோம். வாங்க கைஸ். ஓகே பாருங்க சமைக்கலாம். டீ பற்ற வைக்கிறோம். ஆரம்ப மாட்டேன் நல்லா அழகாக பற்றிட்டு கைஸ். நானும் தீ வந்துட்டு 10 நிமிஷம் காற்று வேறு அடிச்சுட்டு இருந்தா நாங்கள் நிமிஷம் தீ எல்லாம் 10 நிமிஷம் நாள் அடிப்படையை பற்றிட்டு கைஸ். ஓகே கைஸ், நீ ப்ராசஸ் தான் நடக்குது. சமையல் ப்ராசஸ் கரண்டி பாருங்க கைஸ். தேவையான மசாலா எல்லாம் ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்க கைஸ், மிளகா பொடி, உப்பு, இந்த சிக்கன் மசாலா, அடிப்பொலி சாதனம், எண்ணெய், மெயினாக நமக்கு எண்ணெய் தானே கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்க கைஸ் ரெடி ஆகிட்டு கைஸ். இங்கே பாருங்க கைஸ், சமையலுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை சாதனங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு கைஸ். பாருங்க கைஸ் எவ்வளோ அருமையாக. ஓகே கைஸ், எண்ணெய் ஊற்ற போகிறோம் கைஸ். பாருங்க கைஸ் ஊற்றுறோம். பாருங்க தேவையான அளவு ஊற்றுறா போகிறோம். எண்ணெய் வந்துட்டு நம்ம பொரிச்சதான் கொஞ்சம் போல கடுகு. குட்டி குட்டியாக இருக்கு கடுகு.
எண்ணெய் கொதிச்சது வந்துட்டு கடுகு போட்டோம். கடுகு போட்டோம். கடுகு போட்டோம். கடுகு போட்டுற சவுண்டு கேட்குதா? ஆனால் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லுங்க. நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஸ்டீல் பாத்திரத்தை சமைக்கிறத விட இந்த மண் சட்டியில் சமைக்கிறது தனி டேஸ்ட் மக்கா. அந்த சாப்பாட்டுக்கே ஒரு தனி சுவை கொடுக்க இந்த மண் சட்டி தான். நாங்கள் அதனால இந்த மண் சட்டியில் தான் நாங்கள் சமையல் பண்ணுறோம் பாருங்க கைஸ். நீங்களும் முடிஞ்சளவு வீட்டில் மண் சட்டி உபயோகப்படுத்துங்க கைஸ். அடுத்த சமையலுக்கு முக்கியமான உள்ளது கன்னியாகுமரினாலே கருவேப்பிலை தான் ஃபேமஸ் பாருங்க கைஸ். இதுதான் கருவேப்பிலை கூட்டு ரொம்பவே மணக்கம் போட போகிறோம். அதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போடுற மாதிரி உருகி தான் போடணும் கைஸ். நீங்கள் ஆர்வக்கோளாறுட்டு அப்படியே போடுறாதீங்க. அப்படியே போகணும், பிரச்சனை கிடையாது. சும்மா சொல்கிறேன் பாருங்க பாருங்க சவுண்டு. சாரி கேஸ், இங்கே நல்ல அருமையான மனம் ஏற்படுது. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் அந்த மனம் தெரியாது. சூப்பர் பாருங்க கைஸ், அருமையான மனம், சுவையான நறுமணம் வருது. ஆனால் உங்களுக்கு இது வீடியோவில் எங்களுக்கு காட்ட முடியாது கைஸ், சாரி. லைட்டாக ஒன்று கருவேப்பிக்கலாம். தீபத்துதா கைஸ், காளான போடுறது நான். ஆனால் காளான் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. கன்னியாகுமரி ஸ்லாங்கில் இது என்ன தெரியுமா? கும்முன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் கைஸ். பாருங்க, கும்மா நான் போட போகிறேன். பாருங்க எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுக்கிட்டே இருப்பேன் கைஸ். கைஸ் புகை கண்ணில் அடிக்குது கைஸ். அதில் 2 கண்ணீர் வருது கைஸ். ஆனந்த கண்ணீர் கைஸ். இதில் காளான போட்டோன்னா லேட்டாக கிண்டி கொடுக்கணும் கைஸ். கொஞ்சம் கலர் எடுத்துக்கலாம் கைஸ். கலர் இந்த ஆனந்த கணக்கு வருது கைஸ். எல்லோலா உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நிறைய போட்ட பிறகு சாப்பாடு தின்ன முடியாத பிறகு எங்களை திட்டப்பாது கைஸ். வருது ஓகே, ஒரு 2 விட்டுக்கலாம். ஓகே கைஸ், அப்படியே ஒரு கிண்டு விட்டுக்கலாம். மேலே விட்டாமல் ஒரு கிண்டு கைஸ். கைஸ் மிளகா பொடி போட்டுக்கலாம். அப்படி 2 விட்டுக்கலாம் தேவையான அளவு. இதான் மட்டன் பொடி, தேவைக்கு ஏற்ப போடுங்க கைஸ். ரொம்பவே மனத்துக்கு அழகாக ருசியாக இருக்குங்க கைஸ். ரைட்டா, தேவைக்கு ஏற்ப. இப்படி தான் கிண்டி விடுறோம். ஓகே, எல்லா மசாலையும் போட்டுட்டேன் கைஸ். இனி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். மூடிச்சா நல்லா பக்குவம் மட்டும் வேகும் கைஸ். இல்லைங்கி நல்லா இருக்கு கைஸ், நல்லா வேகணும் கைஸ். ஓகே கைஸ், இந்த சமையல் பண்ணுறதை பார்த்து குக் வித் கோமாளில் மட்டும் கூப்பிட்றாதீங்க கைஸ். ஏன்னா ரொம்பவே பிஸி கைஸ், என்னால் வர முடியாது. அதனால தயவு செய்து என்ன கூப்பிட்றாதீங்க கைஸ். ஓகேவா கைஸ்? கைஸ் சாப்பிட எல்லாம் தான் எனக்கு எடுத்துருக்கேன் கைஸ். எல்லாரும் வாழையில இருந்து சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நாங்கள் இன்றைக்கி புதுசாக இருக்குன்னு சொல்லி தள்ளிக்காயில் சாப்பிட்றோம் கைஸ். இதான் தள்ளிக்காயில் வருங்க கைஸ். தள்ளிக்காய்ன்னு சொன்னால் தெரியாது, வாதும் வெங்காய். ஓகேவா கைஸ்? நாங்கள் என்ன சொல்லி தள்ளிக்காய் தள்ளி தான் சாப்பிடணும், அதனால தள்ளிக்காய். பதாம், இந்தியன் பதாம் ஸ்பெஷல். ஓகேவா? இதுனால தள்ளிக்காய் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலி என்ன தெரியுமா, கொஞ்சம் மல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். இங்கேயும் மனமாக இருக்கும், ரொம்ப பார்க்க அடிப்படையாக இருக்கும். சாப்பிட பாருங்க கைஸ், தூவி விட்டுக்கலாம். ஓகே கைஸ், தூவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சா போதும் கைஸ். சுவையான காளான் வறுவல் ரெடி கைஸ். ஓகே, கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். முடியாமா எடுத்துல. ஓகே கைஸ், லைட்டாக கிண்டி கொடுத்துக்கலாம் கைஸ். கொஞ்சம் காரி எடுத்துக்கலாம் கைஸ். இறக்கிறோம்ப்பா, இறக்கிறோம். ஓகே கைஸ், சுவையான காளான் ஃப்ரை ரெடி ஆகிட்டு நாங்கள் இதை இறக்க தான் போகிறோம் கைஸ். இந்த நறுமணத்தை எனக்கே ஈடுகட்ட முடியல கைஸ். இதெல்லாம் கொடுத்தாலும் கோடி ரூபா கொடுத்தாலும் இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமையல் பண்ணி சாப்பிட்றது தனி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஒரு அனுபவமாக இருக்கும் கைஸ். தட்டக்கூடிய இதில் நாங்கள் இறக்கிட்டோம் கைஸ். இப்படி வந்து நண்பர்களோட சேர்ந்து நம்ம சமைக்கிறது கோடி ரூபா கொடுத்தாலும் இப்படி ஒரு சந்தோஷமான இந்த சூழ்நிலையும் கிடைக்காது.
வேறு ருசியும் கிடைக்காது கைஸ், எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது கைஸ். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தருணம் மறுபடியும் எப்போ கிடைக்கணும்னு எனக்கு தெரியலை கைஸ். நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிடுங்க கைஸ், ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும் கைஸ். கைஸ் கடைசியில் வந்துட்டு காளான் ஃப்ரை ரெடி ஆகிட்டு கைஸ். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்க கைஸ். இதை நாங்கள் சேர்ந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து ருசித்து சாப்பிட போகிறோம் கைஸ். பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். எல்லாத்தையும் பாருங்க கைஸ், ரொம்ப அருமையாக அழகாக வந்திருக்கு. இந்த மனம் மட்டும் உங்களுக்கு பார்க்க ஒரு ரசிக்க கொடுத்து வைக்கல கைஸ். அது வந்து மொபைல்லே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கல கைஸ். சாரி கைஸ், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க கைஸ், நல்லா அருமையாக இருக்குன்னு வருங்க. ஓகே கைஸ், அடுப்பு போகுது அதை பற்றி எடுத்து ஓகே கைஸ். இதோட மருத்துவ குணத்தை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இது வந்துட்டு இந்த காளானில் பொறுத்தளவில் இதில் வைட்டமின் பி இருக்குது, வைட்டமின் டி இருக்குது. இது வந்துட்டு நிறைய இருக்குது. இப்போ வந்துட்டு எங்கே பார்த்தாலும் பிபி தான் எல்லாரும். இப்போ டென்ஷன் ஆகாத மனுஷனே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இப்போ டென்ஷன் ஆகினாலும் இப்போ பிபி ஹை உள்ள பிபியாக இருந்தாலும் இது சாப்பிட்டு வந்து அந்த பிபியில் எங்கே போகுன்னே தெரியாது கைஸ். அதனால் நீங்கள் பிபி உள்ளவங்க எடுத்துக்கலாம். வேறு அந்த கொலஸ்ட்ரால் பேஷண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் எல்லாம் இது கரைச்சி குடிச்சிடும் கைஸ். அதே போல் அந்த சுகர் இருக்குல்ல, ரத்தத்தில் சுகர்லாம் இருக்கும், சுகர் உள்ளவங்க இதை பயன்படுத்தலாம். மோஸ்ட்லி இது வந்துட்டு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருமே பயன்படுத்தலாம். இது அனைவருக்கும் பிடிச்ச ஒரு உணவாக தான் இருக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டா இந்த வந்துட்டு விடவே மாட்டாங்க. வீக்லி வந்துட்டு டெய்லி வந்து சமைச்சு தாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை இருக்கே விட மாட்டாங்க கைஸ். ஓகே, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது உங்களுக்கு நாங்கள் இனி சேல்ஸ் பண்ணவும் போகிறோம். யாருக்கு காலம் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க கைஸ். பாய். நாங்கள் நண்பர்கள் சேர்ந்தாலும் இந்த ஸ்பூன் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம் கைஸ். இப்போ கை வச்சு நாங்கள் ஷேர் பண்ணி ஜாலியாக சாப்பிடுவோம் கைஸ். பாருங்க கைஸ், அதே வேலை சாப்பிட பாருங்க பாருங்க கைஸ். எங்க ருசியே வேறங்க. எங்க மாரங்குணத்துக்கு வாங்க கைஸ், காளான் சாப்பிடலாம் கைஸ். சூப்பர் கைஸ், நல்லா இருக்கு, எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ருசிக்கு ஈடு நான் இல்லை கைஸ். நீ வா சாப்பிடு. சூப்பர் கைஸ். நல்லா இருக்கு பாருங்க கைஸ், இலையும் விட்டு வைக்க மனசு இல்லை. சரி, நல்லா இருந்து. ஓகே கைஸ், லாஸ்ட்டு ஃபைனலி காலி பண்ணிட்டோம். ரொம்ப ருசியாக இருந்துச்சு. ரொம்ப பெஸ்ட்டான அனுபவம் கைஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். பாய். ஓகே, 5 3 மணிக்கு தொடங்கினது 5 விட